இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நெடுங்காலமாக காத்திருக்கிற காரியங்கள், ஜெப குறிப்புகள், தேவைகள் இருக்கலாம். இன்றைக்கு என் வாழ்க்கையில் 10 வருஷமா நான் காத்திருக்கிறேன், 20 வருஷமா காத்திருக்கிறேன், இல்லை 40 வருஷமா நான் காத்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய காரியங்களுக்கு பதில் வரவில்லை, எனக்கு இந்த காரியம் கிடைக்கல என்று பல கேள்விகள் இருக்கலாம். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை நெருக்கும் போது நாம் ஆண்டவரை கேள்வி கேட்கிற ஒரு காரியங்கள் வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்முடைய வாழ்க்கையில் காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த மனுஷன் என்னுடைய வாழ்க்கையில இதை செஞ்சிருக்காங்க, இந்த மனுஷன் எனக்கு இந்த காரியம் செய்யணும், நான் காத்து கொண்டு இருக்கிறேன், இன்னும் எனக்கு அவங்க செய்யலை. இந்த மனுஷன் எனக்கு பணம் தரணும், இன்னும் தராமல் என்னை ஏமாற்றான், நான் சோர்ந்து போய் இருக்கிறேன். ஏசப்பா கிட்ட நான் கேட்குறேன், எப்படியாச்சும் அந்த பணம் எனக்கு வரணும், எப்படியாச்சும் எனக்கு இந்த ஒரு அற்புதம் நடக்கணும், இந்த ஒரே ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் நடந்தா எனக்கு போதும், நான் சமாதானமாக என்னுடைய வாழ்க்கையை வாழ முடியும், இல்லைன்னா நான் மரித்து விட வேண்டும். ஏன் இந்த உலகத்துல நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று நாம் அநேக கேள்விகள் நாம் கேட்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிற ஒரே காரியம், நமக்கு துன்பப்படுகிற நேரத்துல கூட நம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், துதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றால் நம்மால் ஜெபிக்க முடியவில்லை, ஆண்டவரை அதிகமாக நேசிக்க முடியவில்லை, வேதத்தை தியானிக்க முடியவில்லை, ஆலயத்துக்கு நம்மால் போக முடியவில்லை என்று அநேகர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் என்ன நடந்தாலும் நான் உம்மை நம்பி இருக்கிறேன்ப்பா, 100க்கு 100 உண்மையே நான் நம்பி இருக்கிறேன், நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா என்று நாம் கேட்கலாம். ஆனால் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வராதபடி தடை, ஆனால் அந்த தடையை உடைக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொடுக்கிறவர் அவர் மாத்திரம்தான். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் அவர் மாத்திரம்தான். மனுஷனால் முடியாதது, ஜெபிக்கிற உங்களாலையும் முடியாத காரியம், ஆனால் ஆண்டவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை மாறுமா? நிச்சயமாக மாறும். நெடுங்காலமா காத்து கொண்டு இருக்கிற சிஸ்டர், என்னோட வாழ்க்கையில இந்த காரியம் நடக்கலை என்று கேட்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, விரும்பினது உன்னை தேடி வரும்போது நீ காத்திருந்த, நீ பட்ட கஷ்டம் முன்பாக வந்து நிற்காது. ஆண்டவரை நீங்க துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நிச்சயமாக இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில நெடுங்காலமாக காத்திருக்கிற இந்த விண்ணப்பத்துக்கு நீ காத்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதம் உன் வாழ்க்கையில நிச்சயமாக அது நடக்கும். அது ஒரு மனுஷனும் தடை செய்ய முடியாது. உன் வேலையா இருக்கலாம், உன் பண பிரச்சனையா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு குழந்தை இல்லாதபடி இருக்கிற காரியமா இருக்கலாம், ஏதோ ஒரு சரீரத்தில் பிரச்சனையா இருக்கலாம். யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? ஆண்டவர் மாத்திரம் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிற தேவன் ஆண்டவர், நன்மையை தருகிற தேவன் ஆண்டவர். இன்றைக்கு காத்திருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, யோபுவினுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது, யோபுவோட வாழ்க்கையை நீ பார்க்கும்போது, எல்லாவற்றையும் இழந்த அந்த யோபுக்கு எவ்வளோ பிரச்சனை, போராட்டம், நிந்தனை, கையில பணம் இல்லை, ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷனை ஆண்டவர் அப்பொழுது கூட யோபு உதட்டளவில் கூட பாவம் செய்யவில்லை, உதட்டளவில் கூட ஆண்டவரை முறுமுறுக்கவில்லை. அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்கிறதா? உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்றாரு, யோபு சொல்றாரு ஆண்டவர்கிட்ட,
ஒரு அளவு கூட அவன் எனக்கு என்ன செய்யல, முறுமுறுக்கல, எனக்கு கேள்வி கேட்கல. அந்த உத்தமத்தை ஆண்டவர் பார்த்தாரு. அவ இழந்ததை எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டிப்பாக ஆண்டவர் திருப்பி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு சகிக்கிற தன்மை தேவை. நம்மை சுற்றி நெருக்கிற காரியங்கள் நம்மை துன்பப்படுத்தாதபடி ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை இழந்து போகிறவர்களாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று உங்களோட இருக்கிறவரிடத்தில் சொல்ல முடியாது. அவர்கள் கேட்கிற கேள்விகள் உங்களால் பதில் சொல்ல முடியாது என்று நீங்கள் சொல்லலாம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவார். சாத்தான் உங்களை ஜெபிக்க விடாதபடி உங்களோட ஜெப வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று உங்களை சுற்றி உள்ளவர்கள், உங்களை அதிகமாக நேசிக்கிற உங்கள் குடும்பத்தாரே உங்களுக்கு எதிராக திருப்பி ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற உங்கள் ஜெப வாழ்க்கை குறைந்து விடும். நீ ஜெபிக்கிறவங்களுக்கு உனக்கு என்ன நடந்தது, நீ ஜெபம் பண்றிய உனக்கு என்ன கடவுள் செஞ்சாரு, உன் ஆண்டவர் என்ன பண்ணாரு என்று கேட்கும் போது உங்களால் பதில் சொல்ல முடியாத நீங்க நிற்கும் வேலை கூட உங்க வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையை பார்த்து அற்புதங்களை செய்வார். யோபோட வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த நாளை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து முடிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.